காங்கிரஸ் கட்சி சேர்ந்த விஜயதரணி எம்எல்ஏ வந்து பிஜேபியில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. இதனால் பாதிப்பு யாருக்குன்னு கேட்டினா ஓட்டு போட்டு அந்த மக்கள் தாங்க. ஆமாங்க, 3 முறை விலவங்கோடு கன்னியாகுமரி விலவங்கோடு சட்டமன்ற எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க. நிறைய பேசியிருக்காங்க. இதில் என்னென்னா இன்னும் ஆட்சி ஒரு 2.5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க பதவிக்காக போயிட்டாங்கன்னு தெரில, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பிஜேபி இதுமாரி வந்து மற்ற கட்சிகள் வந்து பணம் கொடுத்தோ இல்லை வேறு ஏதோ பேரம் பேசி கூப்பிட்றது வழக்கம். ஆனால் தமிழ்நாட்டில் தாமரை மலர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தவிக்கிறான்னு பாருங்கள் மக்களே. அதுவும் காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க கேட்டது என்ன சொல்லலாம், இப்போ பிஜேபியில் வந்து பெண்களுக்கு அதிகமாக அழைக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்க வந்து விஜய் வசந்த் வந்து எம்பி சீட் கொடுத்தாங்க. இதே தெரியல வசந்தகுமார் இருந்ததுக்கு அப்போவே இவங்க மூவ் பண்ணாங்க, கொடுக்கல. இதே தொடர்ச்சி எம்பி சீட்டு கேட்டு வராங்க. அதனால தான் கொடுக்கணும் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்க போனதால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் யாருக்கும் என்ன கிடையாதுங்க, மக்கள் தாங்க விலவங்கோடு எம்எல்ஏ விஜயதரணி பிஜேபியோட ஐக்கியமாயிட்டாங்க. இதனால் யாருக்கு என்ன லாபம்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். காங்கிரஸ் இருக்கப்ப இல்லை பிஜேபிக்கு லாபமா தாமரை மலருமான்னு பொறுத்துன்னு பார்ப்போம். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.